தயவு பதிவு 8. நூற்பெயர் மாயை. மாயை இயற்றி அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் 5 தொடர்ச்சி. மாயையின் தோற்றம். மாயையின் தோற்றம் தொடர்ச்சியாக. துணைத் தலைப்பு ஆன்ம வித்தின் விளைவு. ஆன்ம வித்தின் விளைவு. ஓர் ஆன்ம வித்து முளைத்து மரமாகி தழைத்து பூத்து காய்த்து பழுக்க எவ்வளவு காலமாகும் என்று பார்ப்போம். அந்த ஆன்மா மண்ணில் புதையுண்டு கிடந்த காலத்தே அருளாகிய சூரிய வெளிச்சமும் உஷ்ணமும் அன்பாகிய நீரும் கூடி முளையை முளைக்கச் செய்தன. அது நின்று மரமும் செடியும் மரமும் தழைத்து காய்த்து மறுபடியும் விதைகளை வழங்கச் செய்கின்றது. இது சாதாரண தாவர விதையின் விளைச்சலுக்கே உரிய எல்லையாக உள்ளதாம். ஆனால் ஆன்ம வித்து அப்படி அல்ல. அந்த தாவர பிறப்பு முழுவதுமே ஆன்ம வித்தின் முதலாவது நிலையாகிய முளை தோற்றமாகத்தான் இருக்கின்றதாகும். அதற்கு மேல் அந்த ஆன்மா செடியாவதும் மரமாவதும் பூவாவதும் காயாவதும் பழமாவதும் ஒவ்வொரு மேற்படியாக சூழ்ந்து முடிவில் விதையை, அதாவது இப்பிறப்பில் ஆன்ம இன்பப் பயனை வழங்குவதாக உள்ளதாம். ஆகையால் இந்த ஆன்ம தருவின் விளைவு பல்வேறு பிறப்பிகளின் ஊடே தழைத்து நெடுங்கால எல்லையில் தான் பயன் தருகின்றதை அறிய வேண்டும். மேற்படி ஆன்மாவாகிய விதை கடவுள் சம்பந்தம் கொண்டு தெய்வீகமாய் உள்ளதால் எக்காலத்தும் சிதைந்து அழிவுறாது முளைத்து வளர்ந்து கொண்டே வந்து முடிவில் பேரின்பப் பயனை வழங்குவது உண்மை. ஆதலின் இதன் விளைவு இவ்வளவு காலத்தில் நிறைவுறுகின்றதென கணக்கிட்டு சொல்லுவது எளிதல்லவாம். இந்த ஆன்ம வித்து மண்ணில் மறைந்திருந்த காலத்தும் முளை முதல் கனியாகும் வரை மரத்தின் உட்பொருளாய் கலந்திருந்த காலத்தும் கனியுள் மணியாய் அல்லது விதையாய் விளங்கி நின்ற காலத்தும் உலகம் அறிகின்றதில்லை. அக்காலமுற்றும் மாயத் தோற்றமாகிய தாவர நிலையையே காண்கின்றது. இப்புறத்தோற்ற நிலையும் அவ்வித்தின் அம்சமானதே அன்றோ? இதுபோலத்தானே அகம்வளர் ஆன்ம மணியின் புறத்தோற்றமாகிய அகம்வளர் ஆன்ம மணியின் புறத்தோற்றமாகிய தேகாதி பிரபஞ்சமும் அந்த அருள் ஆன்ம அம்சமானதாகவே தெளியலாகும். ஆன்ம விளைவுக்கு இப்புறநிலை எவ்வளவு அவசியமானது எனவும் அது உண்மையில் அருளின் அம்சமே எனவும் தெரிந்து கொள்ளுகின்றதும். அடுத்ததாக துணைத் தலைப்பு மாயை மரம் அருள் அறம். மாயை மரம் அருள் அறம். உலகம் புறத்தோற்றமும் அகமறைந்த உண்மையும் கொண்டுள்ளதாகும். உலகம் புற தோற்றமும் அகம்மறைந்த உண்மையும் கொண்டு உள்ளதாகும். அந்த
அக உண்மையில் உள்ளதே அருட்பெரும் ஜோதி சக்தியாம். அந்த அக உண்மையில் உள்ளதே அருட்பெரும் ஜோதி சக்தியாம். அதுவே அந்த அகத்தினின்று அருளாணையை செழித்து கொண்டே இருக்கின்றது. அகத்திருக்கும் அது எக்காலும் புறத்தில் உருவதே இல்லை. அகத்திருக்கும் அது எக்காலும் புறத்தில் உருவதே இல்லை. அனகமாகத்தான் நிரம்புகின்றதாம். இந்த அனகம் என்பது அகம் அல்லாத புறம் அல்ல. இந்த அனகம் என்பது அகம் அல்லாத புறம் அல்ல. அகம் விரிந்தும் புறம் அடையாத ஒன்று ஆகும். அகம் விரிந்தும் புறம் அடையாத ஒன்றாகும். உதாரணம், மின்சார விளக்கை எடுத்து கொள்ளலாம். இந்த விளக்கு எரிகின்ற போது மின்சாரம் கண்ணாடிக்குள்ளே இருந்து கொண்டே ஒளியை வீசுகின்றதை அறிவோம். அந்த மின்சாரம் புறத்தில் வந்து காரியப்படுவதில்லை. அகத்திலிருந்தே அனகமாக ஒளியை பரப்புவது நாம் கண்டதே. இப்படி அகமல்லாது பிறவிடத்து எங்கும் மின்காந்த சக்தியை காணக்கூடாதது போல நம் அகத்திருக்கும் அருட்பெரும் ஜோதியை அருளால் உணர்ந்து அதுவாய் இருந்து அனக விரிவாய் காண்பதே அல்லாது புறத்தே எவ்விடத்தும் காண்பதற்கு இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். இது முக்கியம், மிக முக்கியம், மிக மிக முக்கியமாகும். இப்படி அகம் அல்லாது பிறவிடத்து எங்கும் மின்காந்த சக்தியை காணக்கூடாதது போல நம் அகத்திருக்கும் அருட்பெரும் ஜோதியை அருளால் உணர்ந்து அதுவாய் இருந்து அனக விரிவாய் காண்பதே அல்லாது புறத்தே எவ்விடத்தும் காண்பதற்கு இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக துணைத் தலைப்பு அனகச் செயல். இப்படி உள்ளிருந்து அனக ஆட்சி புரிகின்ற பதி சக்தியே, கடவுள் சக்தியே, அவரது அருள், தயவு, அறம் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இந்த அருள் அறத்தின் விளைவே உலக விதிமுறை. இந்த அருள் அறத்தின் விளைவே உலக விதிமுறை, ஐந்தொழில் காரியப்பாடு. இந்த விதிமுறையின் ஆற்றல் எதனாலும் அழித்து விட முடியாத ஒன்று ஆகும். வன்முயற்சி செய்தாலும் வளைந்து கொடுத்து மாறி வருமே அல்லாது, வன்முயற்சி செய்தாலும் வளைந்து கொடுத்து மாறி வருமே அல்லாது சிதைந்து ஒழிந்து போகாது ஒரு காலும். ஊழிற் பெருவெளி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பதால் தெளிவாம். அருள் அறத்தின் ஆணைப்படி புறத்தில் ஒவ்வொன்றும் நிகழ்கின்றது. அருள் அறத்தின் ஆணைப்படியே புறத்தில் ஒவ்வொன்றும் நிகழ்கின்றது. புறத்தில் ஆக்கல், காத்தல், அழித்தல் வன் செயலாக, மரச் செயலாக தோற்றுகின்றது. ஆனால் புறச் செயல்களை புரிய வைக்கின்ற அகம் மறைந்துள்ள ஒன்றே மறைந்து நின்று அருள் வழங்குகின்றதாம். இந்த அக அறச்செயல் மாறுபாடின்றி ஒருவடித்தாய் ஓங்கிக் கொண்டே இருக்கின்றது. முடிவில் அந்த அக உண்மை அனகம் உருவதே திருவருள் ஆணை. முடிவில் அந்த உள்ளிருக்கும் அக உண்மை அனகம் உருவதே திருவருள் ஆண்மை. அதற்காகவே எல்லா செயலும், எல்லா பொருள்களும், எல்லா சக்திகளும் புறத்தே வருவித்து கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு நொடியினும். அடுத்ததாக உடம்புகளின் சூழல். ஆன்மாவை சூழுகின்ற உயிர் உடம்பு,
அக ஆணைப்படி புறத்தே ஒவ்வொன்றையும் அடைகின்றது என்ற உண்மையை அறிந்து கொண்டால் எதனிடத்தும் விருப்பு வெறுப்பு இன்றி தயவு செயலுக்கு துணையாக கொண்டு நலம் காண்போம். ஆன்மாவை சூழ்கின்ற உயிருடம்பு அக ஆணைப்படி புறத்தே ஒவ்வொன்றையும் அடைகின்றது என்ற உண்மையை அறிந்து கொண்டால் எதனிடத்தும் விருப்பு வெறுப்பு இன்றி தயவு செயலுக்கு துணையாக கொண்டு நலம் காண்போம். நமக்கு உண்மையில் வேண்டத்தக்கது இது, நமக்கு உண்மையில் வேண்டத்தக்கது இது என்று அறிந்து வழங்குகின்ற நம் அகமுடையானின் ஆணையை தெரிந்து கொள்ளாமல் வன்மையாக மறுப்பதும் இல்லாத ஒன்றை இச்சித்து வேண்டி கிடைக்காமையால் நொந்து கொள்ளுவதும் அறியாமையே அன்றோ. இந்த அறியாமை லேசிலே ஒழிகின்றது இல்லை, அருள் அறம் விளங்குகின்றதில்லை. ஆதலின் மரச்சூழலால் மாயா இன்பத் துன்பங்கள் தோன்றி தோன்றி மக்களை வாட்டுகின்றன. இந்த மாயை உண்மை போன்று விளங்கி மயங்கச் செய்கின்றது. கனவு காண்கின்ற போது அந்நிகழ்ச்சி உண்மை போன்றுதானே நினைக்கத் தோன்றுகின்றது. எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் மாயை விளங்குகின்றது இல்லை. சத்திசாரத்திலிருந்து தயவுடன் அகங்காரம் ஒழிகின்ற சமயம்தான் அருள் உண்மை சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றது. இது முக்கியம், மிக முக்கியம். மீண்டும் கவனிப்போம். சத்விசாரத்திலிருந்து தயவுடன் அகங்காரம் ஒழிகின்ற சமயம்தான் அருள் உண்மை சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றது. அச்சமயம்தான் மாயையின் சொரூப ரூப சுபாவம் அருள் ஒளியில் கண்டுகொள்ளப்படுகின்றன. அச்சமயம்தான் மாயையின் சொரூப ரூப சுபாவம் அருள் ஒளியில் கண்டுகொள்ளப்படுகின்றது. அப்பொழுது எங்கும் அருட்சூழலையே உணர்கின்றோம். அடுத்ததாக சப்ஹெட்டிங் அனுபவ விளைவு. அனுபவ விளைவு. இந்த அனுபவம் தனிமையில் இருக்கும் போதும் கூட்டங்களில் இருக்கும் போதும் இடையறாது விளங்குவதும் அன்றி விழிப்பு நிலை கடந்து கனவிடத்தும் கூட மறவாது விளங்குதல் உண்மை. எந்த நிலையிலும் அருளே சூழ்ந்து வந்து உதவுவதாக அறிகின்றோம். சூழ்நிலையை குறித்து நாம் கவனம் செலுத்தி பார்க்கும்போது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையையே நிலையாது நோக்காது மறந்திருக்கும் போது கூட ஒரு க்ஷணமும் நீங்காது அந்த மாயா அருள் உதவி கொண்டேதான் இருக்கின்றதாம். இது முக்கியம். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அனுபவ விளைவு. இந்த அனுபவம் தனிமையில் இருக்கும் போதும் கூட்டங்களில் இருக்கும் போதும் இடையறாது விளங்குவதும் அன்றி விழிப்பு நிலை கடந்து கனவிடத்தும் கூட மறவாது விளங்குதல் உண்மை. எந்த நிலையிலும் அருளே சூழ்ந்து வந்து உதவுவதாக அறிவோம். சூழ்நிலையை குறித்து நாம் கவனம் செலுத்தி பார்க்கும்போது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையையே நினையாது நோக்காது மறந்திருக்கும் போது கூட ஒரு க்ஷணமும் நீங்காது அந்த மாயா அருள் உதவி கொண்டேதான் இருக்கின்றதாம். அடுத்ததாக துணை தலைப்பு மாயையில் பிழைத்தல். மாயையில் பிழைத்தல். மாயா உலகில் மனிதன் பிழைத்து கொண்டிருக்கின்றான். இந்த மாயா உலகில் மனிதன் பிழைத்து கொண்டிருக்கின்றான். இங்கு பிழைத்து கொண்டிருத்தல் என்பது சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருத்தல் என்ற பொருளை சுட்ட வந்தது மட்டுமல்ல, அறியாமையால் தவறு இழைத்து கொண்டிருத்தலையும் உணர்த்துகின்றதாம். பிழை என்றால் தவறு செய்தல் என்றுதானே அர்த்தம். அறியாமையால் தவறு இழைத்து கொண்டிருத்தலையும் உணர்த்துகின்றதாம் இந்த பிழைத்து கொண்டிருத்தல் என்பது. ஒருவன்
தேகப்பற்று, பொருட்பற்று, உறவுப்பற்று, ஜாதிப்பற்று, சமயப்பற்று, நாட்டுப்பற்று, தேசப்பற்று ஆகியவற்றால் தன்னது தன்னது பிறரது என பிரித்து அவா வெகுளி மயக்கத்தால் தவறு செய்து விடுகின்றான். செய்வது திருவருளுக்கு விரோதமானது என்று தெரியாமல் செய்கின்றவையும் உண்டு. மனச்சாட்சிக்கு தான் செய்வது சரியல்ல என்று தெரிந்தும் மாயா மயக்கால் முன் பழக்க வசத்தால் பிறர் சொல்லுக்காகவும் பிசகி பெரும் பிழை செய்கின்றதும் உண்டு. தெரியாமல் செய்துவிட்ட செய்யப்படுகின்ற பாவச் செயல்களுக்கு விதிப்படி சிறு சிறு தண்டனையே மாயை அளித்து விடுகின்றது. தெரிந்து செய்த பாவங்கட்கும் உரிய தண்டனையை எந்த விதத்தும் வழங்கிவிடுகின்றது தக்க காலத்தில். தெரிந்து செய்கின்ற பாவங்கட்கும் உரிய தண்டனையை எந்த விதத்தும் வழங்கி விடுகின்றது தக்க காலத்தில். தயவு. அடுத்ததாக துணைத்தலைப்பு மீட்பு. மீட்பு இந்த தண்டனைகளுக்கு அஞ்சி தாம் செய்யும் குற்றங்களுக்கு பச்சாதாபப்பட்டு இறங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பின்னும் அதுபோன்ற குற்றங்கள் செய்யாத வண்ணம் வாழ்வதே முறை ஆகும். மற்றபடி திருந்தி நல்வழிக்கு வாராமல் குற்றங்களை புரிந்து கொண்டே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் மட்டும் அம்மன்னிப்பு கிடைக்கின்றதுமில்லை, அப்பாவங்களுக்கு தண்டனை அடையாமலும் இருக்க முடிகின்றதுமில்லை. அப்படி மன்னிப்பு கேட்டுக்கொண்டதால் அது கிடைத்து விட்டதாக எண்ணிக்கொண்டு இருப்பதும் மூடமே ஆகும். இந்த மூடம்தான் மாயையின் செயல். இதனை விளக்கி கொண்டு உண்மையை கண்டுகொள்ள செய்கின்றனர் இல்லை, அந்த மக்களை அடக்கி ஆள்கின்ற மத தலைவர்கள். அவர்களும் மாயாகாரிகள் தாமே. என் செய்வர் பாவம். அவர்கள் மதப்பற்றால் அப்படி செய்கின்றனர். ஆதலின் மாயா நெறியில் சென்று விதிப்படி பெற வேண்டியதை பெறுகின்றார்கள். எவ்வளவு காலம்தான் இந்த மாயா மார்க்கத்தில் இன்ப துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள்? இவர்களையெல்லாம் அவரவர்கள் செல்லுகின்ற மாயா நெறியிலே செல்லவிட்டு பின்பு மரக்கருணையால் ஒருத்து திருத்தி முடிவில் அறக்கருணை செய்வதே நம் ஆண்டவர் செயலாகும். ஆதலின் பிறரிடம் குற்றம் குறை கண்டு வாது செய்வானேன்? அவர்கள் அறியாமையில் செய்கின்ற குற்றங்களை மன்னித்து விரைவில் கருணை பாலிக்கும்படி தாழ்மையோடு நமது ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுவதே நாம் செய்ய வேண்டிய காரியமாகும். அன்பர் உள்ளத்தே அருட்ஜோதி உதயமாகி உள்ளதால் அந்த ஒளியில் உண்மையை எவரும் கண்டுகொள்ளுவர். மாயா இருள் மண்டி கிடந்த மனத்தில் அருள் ஒளி நிரம்பி ஆனந்தம் கொள்ளச் செய்வதாம். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். அன்பர் உள்ளத்தே அருட்ஜோதி உதயமாகி உள்ளதால் அந்த ஒளியில் உண்மையை எவரும் கண்டுகொள்ளுவர். மாயா இருள் மண்டி கிடந்த மனத்தில் அருள் ஒளி நிரம்பி ஆனந்தம் கொள்ளச் செய்வதாம். மாயா இருளுக்கும் அருட்ஜோதிக்கும் ஒரே இடம் உள்ளம்தான். மாயா இருளுக்கும் அருட்ஜோதிக்கும் ஒரே இடம் உள்ளம்தான். அந்த மாயா இருளிலும் கூட கடவுட்ஜோதி நட்சத்திர பிரகாசம் போல் நெடும் செய்மக்கண் ஒளிவிட்டு கொண்டுதான் இருக்கின்றது. மதி உதயமாகி மங்கொளி செய்திருக்கும் போது உலகம் ஒரு மருள் மயக்க ஒளியில் விளங்குகின்றது. அப்போது அவ்வுள்ளத்தில் முன்னிருந்ததை விட சற்று ஒளி உண்டாகி கடவுட்பிரகாசம் சந்திர ஒளி போல் துலங்குகின்றதாம். அதுவும் கடந்த போதுதான்
சூரியன் தோன்றியதும் நட்சத்திரம் மறைந்து மதியொளி மங்கி உலகம் பட்டப்பகலில் சுத்தமாய் காட்சியளிக்கின்றதாம். புற வானசோதி சூரியன் புற இருளை விளக்க காண்கின்றோம் தினமும். ஆனால் அகை இருளை விளக்கி ஒளிபெறச் செய்ய புறத்து விரிகின்ற எத்தனை கோடி சூரியர்களாலும் முடியாது. ஆனால் அகை இருளை விளக்கி ஒளிபெறச் செய்ய புறத்து விதிக்கின்ற எத்தனை கோடி சூரியர்களாலும் முடியாது. நமது அகப்பெருஞ்சோதி ஒன்றே நம் அகையிருளை முற்றிலும் நீக்கி அதுவே நாமாகவும் கண்டுகொள்ளச் செய்கின்றதாம். அடுத்ததாக துணை தலைப்பு அருட்பெருஞ்சோதி. ஆன்மாகாசமாகிய அகவானில் உதியாதே மறையாதே என்றென்றும் விளங்கி கொண்டிருப்பது நம் அருட்ஜோதி. மிக மிக சிறு அணுபோல் விளங்குகின்ற இந்த ஜோதி மிக மிக பெருமை கொண்ட அருட்பெரும் ஜோதியாக உள்ளதாம். இதன் பெருமை எவ்வாறு விளங்குகின்றது எனில், இது எல்லாம் வல்ல கடவுள் வண்ணமாயிருப்பது ஒன்று. எங்கும் தானாயிருந்து ஒவ்வொரு அணுவாய் விரிந்து அந்த அணு உருவாகியும் அவ்வணு பல கோடி சேர்ந்து பல்வேறு பொருள்களாய் பல்வேறு உயிர்களாய் விளங்குவது இரண்டு. அப்படி உருவாகிய பொருள்களில் புற ஞாயிறும் ஒன்றாகி இருப்பதால் அதுவும் அந்த அகே அருட்ஜோதியின் ஒரு தற்காலிக புற வடிவமாகும் என்று அறிந்து கொள்ளுகின்றோம். அந்த தற்காலிகம் என்பதும் பல கோடி ஆண்டுகள் என நித்தியத்துவமுடைய அருட்பெரும் ஜோதியோடு ஒப்பு நோக்கி கொள்ளப்படுகின்றதாம். மேலும் உலகிலுள்ள எல்லா பொருளையும் நினைத்த மாத்திரத்தில் தகித்து எரித்து உருக்கி நீராக்கி அந்நீர்மை கெட்டு நீராகி வாயு நிலை எய்து வானில் கலந்து கொள்ளச் செய்யும் அவ்வளவு சூடு நம் அருட்பெரும் ஜோதிக்கு உண்டு. எனினும் அவ்வளவு பெருஞ்சூட்டையும் தன்னுள் மறைத்து வைத்து கொண்டு சாதாரணமாய் நம் உள்ளே விளங்கி கொண்டு உள்ளதாம். மீண்டும் இதை கவனிப்போம். மேலும் உலகிலுள்ள எல்லா பொருளையும் நினைத்த மாத்திரத்தில் தகித்து எரித்து உருக்கி நீராக்கி அந்நீர்மை கெட்டு நீராகி வாயு நிலை எய்து வானில் கலந்து கொள்ளச் செய்யும் அவ்வளவு சூடு நம் அருட்பெரும் ஜோதிக்கு உண்டு. எனினும் அவ்வளவு பெருஞ்சூட்டையும் தன்னுள் மறைத்து வைத்து கொண்டு சாதாரணமாய் நம் சிறநடுவிலே விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த அருட்பெரும் ஜோதி. அன்றியும் இந்த அருட்பெரும் ஜோதி மகா குளிர்ந்த பொருளுக்கும் மிக்க குளிர்ச்சி வாய்ந்ததாகவும் உள்ளதாயிருப்பதாம். இருந்தாலும் அந்த அதி குளிர் நிலையும் தன்னுள் மறைத்து கொண்டு சாதாரணமாய் திகழ்கின்றதாம் நம்முள் நாமாய். இதனால் திருவருட்பூரணத்தால் நாம் அதுவாம் அனுபவம் ஏற்று திகழும் போது உலகமே கண்டறியாத எந்த சீதோஷ்டத்தையும் சாதாரணமாய் ஏற்றுக்கொண்டு சிறிதும் பாதிக்கப்படாமல் நம்மை சுத்த வடிவில் நின்றிலங்கச் செய்வதாகும். இந்த தட்ப வெப்ப தாக்கற்ற நிலையேயும் அன்றி ஐம்பூத காரியங்களாலும் பிரிது எதனாலும் அழிவுறாதிருக்க அந்த அருட்பெரும் ஜோதி அகமிருந்து அனக நிறைவு கொண்டு அசுத்த மல உடம்பையே சுத்த அருட்ஜோதி தேகமாக மாற்றி விளங்கச் செய்ய வல்லதாய் உள்ளதே இவ்வுலகம் காண இனி வெளிப்பட்டு இளங்கும் சத்தியம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் இந்த மரணமில்லா பெரு வாழ்வை தரும் அருட்பெரும் ஜோதி பற்றி. அன்றியும் இந்த அருட்பெரும் ஜோதி
மகா குளிர்ந்த பொருளுக்கும் மிக்க குளிர்ச்சி வாய்ந்ததாகவும் உள்ளதாயிருப்பதாம். இருந்தாலும் அந்த அதி குளிர்நிலையும் தன்னுள் மறைத்து கொண்டு சாதாரணமாய் திகழ்கின்றதாம். இதனால் திருவருட்பூரணத்தால் நாம் அதுவாம் அனுபவம் ஏற்று திகழும் போது உலகமே கண்டறியாத எந்த ஒரு சீதோஷ்டத்தையும் சாதாரணமாய் ஏற்றுக்கொண்டு சிறிதும் பாதிக்கப்படாமல் நம்மை சுத்த வடிவில் நின்றிலங்கச் செய்வதாகும். இத்தட்ப வெப்ப தாக்கற்ற நிலையேயும் அன்றி ஐம்பூத காரியங்களாலும் பிரிது எதனாலும் அழிவுறாதிருக்க அந்த அருட்பெரும் ஜோதி அகமிருந்து அனக நிறைவு கொண்டு அசுத்த மல உடம்பையே சுத்த அருட்ஜோதி தேகமாக மாற்றி விளங்கச் செய்ய வல்லதாய் உள்ளதே இவ்வுலகம் காண இனி வெளிப்பட்டு இளங்கும். இது உண்மை சத்தியம். தயவு